வணக்கம். சிம்ப்ளி எஸ்பிபி அப்படின்ற இந்த நிகழ்ச்சி, இந்த சேனல் உங்களோட ஆசையினால், உங்களுடைய நல் விமர்சனங்களால் முன்னுக்கு போயிட்டுருக்கு. நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு நான் பேசப்போகிற மகா மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிவிக்காமல் இருந்தால் நான் ரொம்ப தப்பு பண்ணவன் ஆகிடுவேன். என்னுடைய அனுபவங்கள் அவரோடு சேர்ந்து இருந்தது சிலது நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன். வில்லுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி. சில பேருக்கு புரியாது, சில பேருக்கு தெரியும் நிச்சயமாக. சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு மகான் நடிகர், ஒரு மகான் மனுஷன், ஒரு மகா மனிதனை பற்றி நான் பேசப்போகிறேன். அவரை பற்றிய அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு பொடியன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்றவனுக்கு அவரோட அறிமுகம் எப்படி ஆச்சு, என்ன சமாச்சாரம்? நான் தமிழில் எப்படி முதல்ல பாடிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியும். சாந்த நிலையம், அதுக்கப்புறம் 2-3 படங்கள் ஆனதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடிமை பெண்ணில் பாடின அந்த விதம், அந்த நிகழ்வு பற்றி எல்லாம் நான் உங்கள் முன்னாலேயே நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க. இது ஆனதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு முதலாக பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வீட்டில் பூச்சி அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறமா அந்த படத்தை பேர் மாற்றிட்டாங்க. அதோட பேர் அப்புறம் சுமதி என் சுந்தரி, புட்டு வைத்த முகமோ. முதல்ல அந்த பாடலை எனக்கு எம்எஸ்வி ஐயா அவர் சொன்னது என்னென்னா, பாலமுரளி அவர்கிட்ட பாட வைக்கணும்னு அவருக்கு ஒரு அபிப்பிராயம் தோணுச்சு. அது என்னான்னு தெரியல. ஒரு நல்ல காலம் வந்தாச்சுன்னா ஒரு பொடியனுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்ன்றதுக்கு இதுதான் ஒரு அத்தாட்சி. எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அந்த வாய்ப்பு மடியில் விழுந்தது. தெரியும் உங்களுக்கு புட்டு வைத்த முகமை பற்றி. அன்னைக்கு எல்லாருமே போய் முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அப்போது ஜஸ்ட் முன்னுக்கு வந்துட்டுருக்கிற ஒரு சின்ன பையன், ஒரு 22 வயசு 23 வயசு ஒரு பையன் உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போகிறாரு, பாட வைக்கலாமா அப்படின்னு தானே கேட்பாங்க. அதுக்கு முன்னால் அவர் நான் பாடின 1000 நிலவே வா பாட்டு கேட்டிருக்கார். இப்போ நான் சொல்கிறது தம்பி பிரபு என்கிட்ட சொன்னது. அந்த பாட்டு கேட்டுட்டு, என்னடா அது எம்ஜிஆர் அண்ணாக்கு இப்படி அமையுது, பாட்டுக்கள் எல்லாம் இப்படி அமையுதுடா அவருக்கு. இந்த பொடியனை எங்கேருந்து, இந்த குல்டி பையன், ஆந்திராவிலேருந்து வந்த பையன், அவனை கொண்டு அந்த பாட்டு பாட வச்சு அவனுக்கும் புகழ், அந்த பாட்டு அவ்வளோ பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொன்னாராம். ஏறத்தாழ ஒரு நாளில் 5-6 தடவை அந்த பாட்டு கேட்டா, மாமா அவர்கள் கூட எவ்வளவு அழகாக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பற்றி ரொம்ப ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தார். ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் போய் சொல்லும்போது அவர் அந்த பையன் பாடுறானா பாடட்டும் பரவாயில்லை அப்படி தான் சொன்னார், தவிர வேண்டான்னு சொல்லவே இல்லை அவர். அன்னைக்கு எங்கிட்ட யாருமே ஒன்றும் சொல்லலை. ஏவிஎம் ஆர்ஆரில் ரெக்கார்டிங் நடக்குது. பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருந்தது. ஏறத்தாழ ஒரு 40-45 பேர் இருந்தாங்க. வாய்ஸ் ரூம் தனியாக இருக்கும் அங்கே உள்ள. நான் ஒரு ரிஹார்சல்ஸ் பாடிட்டு இருந்தேன். நானும் பி வசந்த் அவர்கள் அதில் வர்ற அந்த ஆலாப் பாடுவாங்க, ஹம்மிங் பாடுவாங்க. மேக்கப்போட ஒரு முகம் அப்படி எட்டி பார்த்துடுச்சு. நான் மைக்கும் பேப்பரும் பார்த்துட்டு இருக்கிறதுனால யாரோ எட்டி பார்த்தாங்கன்னு நினச்சேன். அப்புறம் அந்த பேக்ரவுண்டு வரும்போது, இது ரிஹார்சல்ஸ் நடந்துட்டுருக்கு, பேக்ரவுண்டு வரும்போது இன்னொரு தடவை அந்த முகம் இப்படி எட்டி கொஞ்ச நேரம் அப்படி இருந்தது. பார்த்தா சிவாஜி அவர்கள் வேறு ஏதோ ஒரு ஷூட்டிங் மேக்கப்பில் வந்துட்டார். அவரை சிங்கத்தை பார்த்த எலி எப்படி ஆகும், என்னென்ன நடக்கும், அதெல்லாம் நடந்துச்சு, சொல்ல வேண்டாம். சரி, ரிஹார்சல்ஸ் முடிஞ்சதே டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே உடம்பெல்லாம் ஒரு பயத்துக்கு ஆளாகும்போது நமக்கு என்னென்ன நடக்கும் திடீர்னு அந்த மாதிரி ஒரு நடுக்கம், வேர்வை கொட்டுது. அப்போ ஏசி வேறு கிடையாது ஸ்டுடியோவில். இவர் ஒரு சூட்டெல்லாம் போட்டிருந்தார். எனக்கு உள்ளே என்னப்பா என்ன அவன் பேர், ஏமிரான் நீ பேரு அன்னைக்கு தெலுங்கில் கேட்டார். நான் சொன்னேன் பாலசுப்ரமணியம். தெரியும், சும்மா கேட்டேன், எனக்கும் தெலுங்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ பாடும்போது நான் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னார். வேண்டான்னு எப்படிங்க சொல்ல முடியும்? கொஞ்சம் அவரோட
தொடர்பு வந்ததுக்கப்புறம் ஒன்றுன்னா நான் அது வேணாம்னு, நீங்கள் உள்ளே உட்காருங்க, நீங்கள் இருந்தால் என்னால் பாட முடியாதுன்னு சொல்லலாம். பட் அப்போ சொல்கிறதுக்கு பரவாயில்ல சார், நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு டேக்கு போகிறதுக்கு முன்னால், அங்கே உட்காரத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த பார்ப்பா, நீ சிவாஜிக்கு பாடுறன்றதுக்காக நீ ஏதாவது செய்யணும், மாற்றங்கள் பண்ணணும், வாய்ஸ் அது செய்யணும், இது செய்யணும், ஒன்றும் செய்யாது. நீ இயல்பாக சாதாரணமாக எப்படி பாடுறியோ நீ அப்படி பாடிடு, சரியா? டேய், படம் வெளி வரும்போது பாட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லணும், சரியா அப்படின்னார். சரிங்க. சரி, முதல் டேக்கு அவர் அங்கே இருக்கிறதுனால அந்த டேக் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிடா, நான் பாடுறது நான் என்னென்ன செய்கிறேன்னு பார்த்துட்டாரு, நான் உள்ளே போய் உட்கார்றேன் அப்படின்னு போயிட்டார். சரி, எம்எஸ்சி சார் வந்து திரும்ப பாட்டு சொல்லி கொடுத்து எல்லாம் ஒரு 6-7 டேக்கு அப்புறம் ஓகே ஆகிடுச்சு. அது முதல் நிகழ்வு நான் அவரை மீட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இந்த தொடர்பு எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்துட்டார் எனக்கு, ரொம்ப செல்ல பையன். எந்த அளவு செல்லம் கொடுத்தாருன்னா, நீங்கள் பாருங்க, நீங்கள் எஸ்டி லால் அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன், பெரிய டைரக்டர். அவர் வந்து என்னுடைய வரலாறு அப்போதுலேருந்தே எடுக்கணும்னு ஆசை. ஒரு 16mm கேமராவில் நான் எங்கே போனாலும் அங்கெல்லாம் வந்து பெரியவங்களோடு இருக்கும்போது, மியூசிக் டேரக்டரோடு இருக்கும்போது, பாம்பேக்கு போனால் பாம்பேக்கு வந்தார். எங்கள் ஊரில் நான் பிறந்த இடம், நெல்லூரில் நான் வளர்ந்த இடம், ஸ்கூல்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்து ஒரு நாள் சிவாஜி அண்ணாவோட கூட எடுக்கணும்னு சொல்லும்போது அவரை கேட்டால், நான் இந்த மாதிரி ஒரு பிரசாதில் ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அங்கே வாடா அப்படின்னார். சரி, கேமரா எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். கிட்ட போகிறேன் நான் நடந்து வரும்போது, என்னடா அது, என்னது உடம்பு என்ன பெரிய தார் டப்பா மாதிரி இருக்குது, எப்படா நடக்கிறேன் இவ்வளோ வெயிட் வச்சுக்கிட்டீங்கன்னா? தாங்கள் என்ன ரொம்ப மெலிசாக இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டேன் நான். ஏய், என்னடா பேசுகிறேன்? பிரபு, ராம்குமார், அண்ணி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா அப்படின்னு. யாராங்க கட்டி போடுறாங்க, பல்லெல்லாம் உடச்சி போடுவார் ராஸ்கல், என்னடா எல்லாருமே வந்து சீரியஸ் ஆகிட்டாங்க செட்டில் இருக்கிறவங்கெல்லாம். என்னடா அது, இவர் வந்து இந்த பையன் வந்து அவரை பற்றி இப்படி பேசிட்டாரு, அவர் வந்து கட்டி போடுறாரு அப்படி கபகபான்னு சிரிச்சுட்டு கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு. அப்போ என்ன அந்த அளவுக்கு எனக்கு செல்லம் கொடுத்தார் அவர். இப்படி தொடர்பு நடந்தது. என் புதல்வியோட கல்யாணம், அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரலான்னு கேட்டேன். 10 மணிக்கு வந்துட்டு சொல்ல வந்தேன். வீட்டில் யாரும் எடுத்தாங்க ஃபோன், 10 மணிக்கு வந்துட்டு சொன்னார். நானும் என் ஒய்ஃபும் ஒரு துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இன்விடேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 10 ஆச்சு வீட்டுக்கு போகும்போது. போகூரில் அவர் வீடு. 10 ஆச்சு. கார்லேருந்து இறங்கும்போது வெளியில் 2-3 பேர் நின்றுட்டு இருந்தார். அண்ணா இருக்காரா? அண்ணா உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு, ஹாலில் இருக்காருண்ணா என்றானது. ஹாலில் பெரிய ஏன தந்தங்கள் இருக்கும். நாங்கள் 2 பேரும் நேராக போயிட்டு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்ருக்குறோம். அவர் இந்த பக்கம் வந்து செவரில் ஒரு சிங்காசனம் மாதிரி சேர் போட்டு உட்காந்து, டேய் இங்கே இந்த பக்கம் அப்படின்னார். திரும்பி பார்த்தா இப்படி உட்காந்துருக்கார். முதல் கேள்வி, டைம் என்னடா? என்னாச்சு டைமு? 10:10 எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 10 மணிக்கு வர சொன்னீங்க. இப்போ இந்த 15 நிமிஷம் உனக்காக நான் வெயிட் பண்ணமா? சீரியஸாகவே? எனக்கு சாரிண்ணா, அது டிராஃபிக்கு அது இதை. பின்னால் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பயந்துட்டா. ரியலி ஷி காட், ஐயோ லேட்டாக வந்துட்டோமே, இவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என்னடா உன் பேர் என்ன? சாவித்திரி அப்படின்னா. சாவித்திரி, அவன் செல்ல பிள்ளை, அவன் லேட்டாக வந்ததுக்கு நான் திட்டுறேன், ஆனால் பயப்படாத, உட்காரு. கமலா யாரும் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அதுக்கு முன்னையே 10 மணிக்கு வர்றேன்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி டிஃபனு காஃபியோடு வந்தாங்க. எங்கே டிஃபன் சாப்பிட்றது அவர் பார்த்த பயம். சாப்பிடலன்னா என்ன சொல்லுவார், வைவாருன்னு பயம். 2 பேர் சாப்பிட்டோம். ஆனதுக்கப்புறம் அண்ணியும் அண்ணாவை நிற்க வச்சு கையில் இந்த பழம் எல்லாம் இருந்தது, அந்த துணிமணிகள் எல்லாம் வச்சு இந்த பத்திரிக்கை வச்சு, பத்திரிக்கை என்னுடைய குழந்தையோட கல்யாணம், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணோம், உட்கார்றான்னாரு. உட்கார்ந்தார், எடுத்தார், படித்தார். ரொம்ப சந்தோஷம். ஓ பல்லவியா, நல்லா இருக்குடா பேர், நல்லாயிருக்கு. பாட்டு சரணம் கிடையாதுண்ணா இருக்காண்ணா, பையனோட சரணம், நல்லா வச்சுடா பேர், நல்லா வச்சான்னாரு.
வந்தார், ரிசப்ஷனுக்கு வந்தார். ஏன்னா கல்யாணம் வந்து பூந்தமல்லியில் சோபன் பாபு அவர்களோட சாந்திநிகேதன் அப்படின்ற ஒரு பெரிய தோட்டத்தில் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது வெடிகாலம் 1:30 மணிக்கு முகூர்த்தம் வேறு. அவர் ரிசப்ஷனுக்கு வந்தார். ரிசப்ஷன் க்ரௌடு என்னன்னா சொல்ல முடியாத ஒரு 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 கூட்டம். நான் கொடுத்து வச்சேன் என் குழந்தைக்கு அத்தனை பேரோட ஆசீர்வாதம். என்ன பாம்பேலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட டாப் நேம்ஸ் எவ்ரிபடி வாஸ் தேர். யார் வந்தாலும் க்யூவில் தான் வரணும். எங்கே காமராஜர் அரங்கத்தில் நடக்குது, யார் வந்தாலும் க்யூவில் தான் வரணும். அண்ணா இருந்தாலும் க்யூவில் வரணும். இப்போ பெரியவங்க வரும்போது சில பேர் கட் பண்ணி முன்னுக்கு கூட்டின்னு போடுவாங்க. பட் முன்னுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு கூட வழி இல்லை. இவர் வந்து கார் அந்த அந்த படியேறி வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட, அந்த மண்டப வாய்க்கிட்ட கை கட்டி இப்படி நின்னார். கொஞ்சம் ஆனால் நாய்ஸ் இருக்கும் இல்லையா ரிசப்ஷனில். நான் வந்து கச்சேரி ஒன்று வைக்கல, ஏதோ லைட் மியூசிக் போயிட்டு இருந்தது. ஒருத்தர் பார்த்து சிவாஜி 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 சிவாஜின்னும் போது எல்லாரோட பார்வை அவர் பக்கம் வந்தது. நீங்கள் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, மோசஸ் வரும்போது அந்த கடலே இந்த ரெண்டாக போய் அவருக்கு ஒரு பாதை காட்டினேன். க்ரௌடு மொத்தம் அப்படியே இப்படி ஆயிட்டாங்க. அந்த கம்பீரமான நடையோட நேராக வந்து மேடைக்கு வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் திரும்பி போனார். தி கரிஸ்மா ஆஃப் அன் ஆர்டிஸ்ட், தட் இஸ் இட். ஏன்னா அவர் என்ன 6 அடி மேலே இருக்காரா, ரொம்ப அஜானுபாகுவா, அப்படி ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக தான் இருந்தார். ஆனால் அவர் அப்படி நிற்கும்போது அது என்னமோ ஒரு 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 தேஜம். அப்படி இதை பற்றி தான் அக்னேனி நாகேஸ்வரராவ் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு, தெலுங்கில் உங்களுக்கும் தெரியும். சிவாஜி சாரும் அவரும் நடிச்சிருக்காங்க தமிழ் படங்களில். 2 பேருக்கு ரொம்ப வாடா போடான்ற ஒரு நெருங்கிய ஒரு 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 பந்தம். நான் இருந்த ஒரு ஃபங்க்ஷனில் நாகேஸ்வரராவ் சார் பேசுகிறாரு, சிவாஜி அண்ணா வந்து உட்காந்துருக்காரு. அவரை பற்றி பேசும்போது, இவன் இருக்கானே இவன் வந்து நல்ல பாம்பு அப்படின்ட்டார். சிவாஜி அண்ணாவை பார்த்து இவன் வந்து ஹீஸ் அ ஸ்னேக் அப்படின்னார். எல்லாருக்கும் வந்து ஒரு விஸ்மயம். இப்படி யாராவது பேசுவாங்களா? அவருக்கு வந்து ஏதோ பாராட்டு விழா ஏதோ நடக்குது, பாம்புன்னு சொல்லும்போது அவரும் சிவாஜி சாரும் இப்படி பார்த்தார். தெரியும் அவர் கண் எப்படி இருக்கான்னு. நாகேஸ்வரராவ் சார் சிரிச்சுட்டு மைக்கில், அவனும் நானும் ஒரே ஹைட்டு தான், ஆனால் அவனுக்கு இருக்கிற கம்பீரமான குரல் எனக்கு இல்லை. சரி, பக்கத்தில் வச்சிடலாம். நான் சில வேடங்கள் தான் போட முடியும், நான் போட முடியாது. இவன் எந்த வேடமானாலும் போடலாம். எப்படிப்பட்ட கேரக்டரானாலும் அவன் கேமராமேனால் வந்து நிற்கும்போது அந்த கேரக்டராகவே இருப்பான். பாம்புக்கு வந்து ஒரு சின்ன அந்த பாம்புக்காரன் அந்த பாம்பாட்டி கொண்டு வர்றான் பாருங்கள், ஒரு கூடை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சாலும் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒரு பெரிய கோணிக்குள்ளே வச்சாலும் அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒரு சின்ன டப்பாக்குள்ளே, தகர டப்பாக்குள்ளே வச்சாலும் அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் சரி அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கிளாப்ஸ் அடித்தாங்க. அந்த மாதிரி அவரோட ஒரு தேஜஸ் இருக்குது. அப்படி வந்து நிற்கும்போது நமக்கு வந்து கை இப்படி கும்பிட்டு நேரம் முடிஞ்சால் போய் காலில் விழணும்னு தோணும். அதுக்கு காரணமாக வந்து அவர் ஆக்ட் பண்ணது அதெல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு கம்பீரத்தம் இருக்குது. அப்படிப்பட்டது. அதே மாதிரி என் பையனோட கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போய் நானும் என் ஒய்ஃபும் மனைவியும் போய் இன்விடேஷன் கொடுத்தோம். ரஜினிகாந்த் அவர்களோட கல்யாண மண்டபத்தில் நிகழ்ச்சி, இன்விடேஷன் பார்த்தாரு. அதில் நான் என்ன பண்ணேன்னா, ரிசப்ஷன் சாயங்காலம், காலையில் கல்யாணத்துக்கு அவர் வந்து எங்கே எதுக்கு ரிசப்ஷனுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷனோட கார்டு மட்டும் கொடுத்தேன். படித்தார். 10ல் 11 சேர்த்துட்டியாடா? என்ன பின்ன என்ன, கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டியா, ரிசப்ஷன் தான் கூப்பிடுவியா? யாரா படவா ராஸ்கல், இன்னும் தப்பான வார்த்தை தெலுங்குலாம் திட்டார். இல்லை என்ன கல்யாணம் எத்தனை மணிக்கிட முகூர்த்தம்? காலையில் இது 9:30 மணிக்கு, 2த்துக்கும் வருவேன். புரியுதா? காலையில் கல்யாணத்துக்கு வந்தார், ஆசீர்வாதம் பண்ணார். சாப்பிடுங்கன்னா வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன், சாயங்காலம் ரிசப்ஷன் வரும். எத்தனை மணிக்கிடான்னு? 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்.
நாங்கள் கல்யாணமெல்லாம் முடித்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து இதுக்காக புதுசாக ஒரு சூட்டு தச்சு வச்சேன், ஒரு பீரோவால் வச்சு. நானும் ஒய்ஃபு வீட்டுக்கு போய் அங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லை, காமதார் நகர் வந்து நான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு போகும்போது அந்த பீரோவோட சாவி எங்கே தொலைஞ்சு போச்சோ தெரியல. தேடுறோம் கிடைக்க மாட்டேங்குது. 7 காலம் ஆகிடுச்சு வீட்லேயே. சரி இருந்ததோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓடி வந்துட்டோம். 6:55 இவர் வந்திருக்கார். வந்ததே அப்புறம் நான் இங்கெல்லாம் ஆடிட்டாங்க இருக்கிறவங்கெல்லாம். நான் இல்லை, என் ஒய்ஃப் கிடையாது, மற்றவங்களும் அவருக்கு தெரியாது, உள்ளே எங்கேயோ இருக்காங்க. சரி வந்தது, ஒரு சேர் போட்டாங்க. அந்த வெளியில் மண்டபத்துக்கு வெளியில் இப்படி கால் மேலே கால் போட்டு, பசங்க வந்துட்டாங்களா, மணமக்கள் வந்துட்டாங்களா அப்படின்னா, வந்துட்டாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க உள்ள. எங்கே வீட்டுக்கு போயிட்டாங்க சார், இப்போ ட்ரெஸ் பண்ண வந்திருக்காங்க. சரி 7:30 ஆச்சு. 6:55 to 7:30 was sitting and waiting. கார் உள்ளே பார்க்கும்போதே நான் உள்ளே போகும்போதே நான் பார்த்தேன் அவர் உட்காந்துருக்கிறது. நடுக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூரமாகவே காரை வச்சு இறங்கி நானும் 2 பேர், அவருக்கு தெரியாமல் உள்ளே போயிட்டு யாராவது அனுப்பிச்சிட்டு அவர் உள்ளே கூட்டின்னு வரலான்னு பார்க்கும்போது பார்த்துட்டு நெல்லுடாங்க. ஏண்டி யார் வீட்டு கல்யாணம் இது? யார் வீட்டு கல்யாணம்டி? நான் முதல்ல வந்து உட்காந்துருக்கிறேன், நீங்கள் விருந்தாளுங்கள் மாதிரி 7:30 மணிக்கு வரீங்களா? இதுதானா பண்பு? இதுதானா அப்படின்னா, என்ன பண்ணுறது, பேசாமல் இப்படியே நின்றுட்டோம். என்ன கேட்டேன், யார் வீட்டு கல்யாணம்னு கேட்டேன். இது என் வீட்டு கல்யாணம் கூட தான், போ உள்ளே இப்போ ரெடி பண்ணிக்கோங்க, நான் வந்துடுறேன் சிரிச்சுட்டு உள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாதாரண ஜீவி சார் அவர். எதனால் சொல்கிறேன்னா, பெருசாக படித்தவர் இல்லை. அந்த காலத்தில் வீடியோக்களோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய அவகாசம் இல்லை, வீடியோவே வரலை. சில பேர் பாருங்க, நீங்கள் ஒரு சூட்டு போட்டாலும் அது ஏதோ ஒரு கொம்புக்கு மாட்டின மாதிரி இருக்கும். அது போட்டுக்கிட்டு நடக்கிறது தெரியாது, இல்லைன்னா ஒரு தோத்தி கட்டு நடக்கணும்னா தெரியாது. டு கேரி ஆன் எ ட்ரெஸ் இஸ் ஆல்சோ எ டேலண்ட். அவருக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதில் நடக்கிறதோ பேசுகிறதோ, ஈவன் ஹோல்டிங் எ சிகரெட், அந்த ஸ்டைலெல்லாம் எங்கேருந்து வந்தது? என்ன படித்தார் அவர்? இங்கிலீஷ் தெரியாது, எங்கே வீடியோ பார்த்தாரு? எத்தனை இங்கிலீஷ் சினிமா பார்த்துருக்க முடியும்? அப்போவே வந்து மார்லன் பிராண்டோ மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் நினச்சேன் மார்லன் பிராண்டோ இவர் மாதிரி நடிப்பாரோ அப்படின்னு சொல்லி. தி சாபிஸ்டிகேஷன், தெர் வாஸ் அ ட்ராமா. நமக்கு நம்ம நாட்டில் வந்து பர்டிகுலர்லி சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த ட்ராமா கொஞ்சம் தேவைப்படுது. அந்த ட்ராமாவும் அவ்வளவு அழகாக ப்ரெசென்ட் பண்ணி, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கைத்தட்டுகள், சினிமா பார்க்கும்போது கைத்தட்டு வாங்கிறது இங்கேருந்து ஆரம்பித்தாச்சு, சிவாஜி சார்கள் கிட்டேருந்து ஆரம்பித்தாச்சு நான் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அது புராண படமாக இருக்கட்டும், சாதாரண சோஷியல் படமாக இருக்கட்டும், ஒரு ஃபோக்லோர் படமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவர் தமிழ்ன்றது எனக்கு ஒன்றுமே தெரியாத காலகட்டத்தில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது லீவுகளுக்கு எங்கள் உறவுக்காரங்க மெட்ராஸில் இருக்கும்போது நான் வருவேன். அப்போ இந்த பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நாங்கள் ஒரு 5-6 கட்டு இருக்கிற வீட்டில் தான் ரெண்ட்டுக்கு இருந்தாங்க எங்கள் சித்தப்பா அவங்க. நான் ஹாலிடேஸ்க்கு அங்கே வந்திருக்கிறேன். நாங்கள் மணின்னு ஒரு பொண்ணு நல்லா பாடும், பராசக்தியில் பாடுமான் போது அந்த பொண்ணு கா 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 இந்த பாட்டு பாடும். என்னது இது காக்கா கான்னு பாடுது? நமக்கு தமிழே தெரியாது, வேறு விஷயம். எல்லாரும் வீட்டில் வந்து பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், பராசக்தி தெலுங்கில் பராசக்தின்னு ஒரு படம் வந்தது, புதுசாக ஒரு பையன் ஆக்ட் பண்ணியிருக்கான். அதில் இதுக்கு முன்ன நம்ம அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கே பார்த்தது கிடையாதுன்னு எல்லாரும் பேசுகிறது. ரேடியோவில் எங்கே பார்த்தாலும் அதை பற்றின ஒரு விளம்பரம், பேப்பரில் பராசக்தி பற்றி பேசுகிறது, இந்த சிவாஜி கணேசன் அப்படின்ற இந்த நடிகரை பற்றி பேசுகிறது. சின்ன பையன் நான், இது நடந்தது ஆயிடுச்சு. நானும் சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம், நான் தமிழ் சினிமா உலகத்துக்கு அறிமுகமான ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் டெலிவிஷனில் பராசக்தி வரும்போது பார்த்தேன். நான் உட்காந்துட்டு லெங்தி படம் எவ்வளோ நேரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு உட்கார்ந்தவன் நான் எழுந்துக்கவே இல்லை. யார் சார் சொன்னாங்க, இது சிவாஜி சாரோட முதல் படமா? யாராக இருந்தாலும் சரி, அந்த முதல் தடவை கேமரா முன்னால் நிற்கும்போது ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். எங்கே பார்க்கணும், என்ன பண்ணணும், நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் சிலது வந்து அப்படியே கனீபிச்சு போயிடும், சில மாதிரி ஆகிடும், என்னான்னு தெரியாது, ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி வரும். ஹி வாஸ் நாட் லைக் தட். போடா, நான் பூர்வ ஜென்மத்திலேருந்து நடிச்சிட்ருக்கிறேன், இது என்ன கேமரா, இது என்ன மாதிரி
பக்கம் பக்கம் டைலாக்ஸ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து காதுகிட்ட 2 தடவை படித்தா போதும், இஸ் ரெடி ஃபார் தி ஷாட். அந்த தமிழ் நிறைய பேர் கற்றுக்க வேண்டியது. மெல்லினம் வல்லினத்துக்கு இன்னும் மரியாதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தமிழ் வாழ்ந்துட்டுருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொலை கொள்ளைக்குள்ள என்ன வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. லா லா ழா இது தெரிய மாட்டேங்குது. நானா வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. என்ன படித்தார் அவர்? பக்கம் பக்கம் ஒரே ஷாட்டில். இப்போ கூட தம்பி பிரபு அனுப்பிச்சிருந்தார் ஒரு படத்தில் ஒரு ஷாட். கருணாநிதி ஐயா அவர் எழுதினது ஏறத்தாழ 8.5 நிமிஷம் என்னமோ இருக்குது. ஒரே ஷாட். எவ்வளோ அழகாக பேசினார். ஆடியன்ஸில் உட்காந்துருக்கிற கருணாநிதி ஐயா அவர் கூட கண் தொடச்சிக்கிட்டுறது. எவ்ரிபடி வாஸ் லைக் திஸ். எங்கிருந்து வந்தது இது? பூர்வ ஜென்மத்திலேருந்து வந்ததா? தட்ஸ் ஆல். இங்கிலீஷ் படித்தாரா, என்ன படித்தார்? அவ்வளோ சாஃபிஸ்டிகேஷன். அவர் முரடனாகவும் நடிப்பார். பட் வாட் இஸ் நவராத்திரி? 9 கேரக்டருக்கு ஒரு டெக்னாலஜி இருந்ததா என்ன? மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு கூட என்ன டெக்னாலஜி இருந்தது? அதை எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அதில் அந்த யங்கர் கேரக்டரும் சரி, அதே சரி. அது 3 கேரக்டர், ஃபாதர் அண்டு பையன், 2 குழந்தைங்க, 3 வித்தியாசமான கேரக்டர்ஸ். திரிசூலத்தில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி எப்படி பண்ண முடியுது? எப்படி இந்த பரக்காய பிரவேசம் பண்ணுறாங்க? ஒருத்தர் உடம்புக்குள்ளே வேற உயிராக போய் இருந்து நடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், அது எப்படி வந்தது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் இட் இஸ். இவர் நம்ம அமெரிக்கன் எம்பசி அண்ட் ஸ்க்ரீன் ஆக்டர்ஸ் கில்ட் இன் ஹாலிவுட் இன்விடேஷனில் அமெரிக்காவுக்கு போன முதல் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துருப்பீங்க. சாந்தி தியேட்டரில் கூட அங்கே இருந்தது. இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி தியேட்டர் கிடையாது. சார்ல்டன் ஹெஸ்டன், ஜேம்ஸ் கார்னர், ஜாக் லெமன், ஜார்ஜ் சாண்ட்லர், வால்டர் பிட்ஜன், இவங்களெல்லாம் சேர்ந்து இவர் ஒரு சிங்காசனத்தில் நம்ம தமிழ்நாட்டு பண்பு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி போய் ஷால் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு பக்கத்தில் முட்டி போட்டு உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. என்ன பாக்கியம் அது! வித் மார்லன் பிராண்டோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்கு சிவாஜி அண்ணா எவ்வளவோ ஞாபகம் வர்றார். அது 2 பேர் அது என்னமோ உடன்பிறவாக ஒரு சகோதரத்துவம் இருந்தது. அந்த சாஃபிஸ்டிகேஷன் அண்ட் எவ்ரிதிங் அவ்வளவு அழகாக பண்ணியிருந்தார். அண்டு வித்தியாசமான பாத்திரங்கள்னு சொல்லும்போது நவராத்திரி பற்றி சொன்னேன், திருவிளையாடல், அந்த நடந்து வர்றது பார்த்தீங்களா நீங்கள்? யுல் பிரினர் நீங்கள் பாருங்கள். யுல் பிரினர் நடித்த பென்ஹர், தி வே ஹி வாக்ஸ் எக்ஸாக்ட்லி சிவாஜி அண்ணா நடித்த மாதிரி தான் இருக்கும். பாகப்பிரிவினை அந்த கையில் அவன் நடித்தது. கர்ணன்னா இப்படி தான் இருப்பானா? கப்பலோட்டிய தமிழன், வஉசி கேரக்டர்னா வஉசி பொம்மை எங்கே பார்த்தோம் நம்ம? இவர் தான் வஉசி. கை கொடுத்த தெய்வம், சாஃபிஸ்டிகேஷன், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், பாசமலர் ஒரு அண்ணனாக. அந்த ஒரே ஒரு ஷார்ட் சொல்கிறேன் நான். தங்கச்சி வந்து தன் ஃப்ரெண்டோட லவ்வில் இருக்கா. வீட்டு பின்னால் வந்து தோட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது கோவத்தில் ரிவால்வர் எடுத்துகிட்டு வருவார். அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணாக்கு இஷ்டம் இல்லாமல் யார் இருந்தாலும் நான் போடா தூக்கி போட்டு போயிடுவேன்னு சொல்லும்போது கண்ணில் இருந்து ஒரு தண்ணி வரும். அந்த ரிவால்வரத்தில் அப்படி தட்டிட்டு போயிடுவார். ஸோ மெனி ஜெஸ்டர்ஸ், ஸோ மெனி சாஃபிஸ்டிகேட்டட் வே. யார் அந்த நிலவு பாட்டு பாருங்கள். ஒரு சிகரெட் வச்சுட்டு எவ்வளவு அழகாக பண்ணியிருப்பார். அது எக்ஸ்ட்ராடினரி. ஒரு கோப்பையிலே ஒரு குடியிருப்பு. உத்தமபுத்திரன் 2 கேரக்டர். நான் நினைக்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தம்பி கமலஹாசன் அவர்களுக்கு சிவாஜி சார்னா என்ன அன்பு, சிவாஜி சாருக்கு கமல் மேலே எவ்வளவு அன்புன்னு தெரிஞ்ச விஷயமே. பிரபு ராம்குமார் சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் வீட்டில் முதல் குழந்தை நாங்கள் இல்லை, கமல் அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்காக பார்த்தா சிவாஜி அவர்களுக்கு அபூர்வமான ஒரு அன்பு. 2 பேருமே சிவாஜி சார் அது சொன்னாங்க பாருங்க, துரோணாச்சாரியர் மாதிரி வச்சுக்கிட்டு ஏகலவ்யன் எப்படி பண்ணா அந்த மாதிரி தான். அந்த 2 கதாபாத்திரங்கள் உத்தமபுத்திரனில் ஒரு நல்லவன், ஒரு வில்லன் கேரக்டர். அது 1 2 தி ஃபாலோவர் இஸ் ரஜினிகாந்த். எனக்கு தெரிஞ்சது சூப்பர் ஸ்டார் வந்து அந்த ஸ்டைல் முன்னுக்கு கொண்டு வந்துட்டார்.
அண்ட் தி அதர் கேரக்டர்ஸ் கமல் சார். திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அப்படி தானே ஒரு முன்னோடியாக இருக்கணும்னா, ஏன்னா அதை விட நம்ம என்ன செய்ய முடியும்? யார் சொன்னாலும் சரி, சிவாஜி விட என்ன செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு போயிட்டார். அண்ட் சரி, பராசக்தி பற்றி சொல்லிட்டேன். அது ஃபஸ்ட்டு படம் யாருமே நம்பவே முடியாது. இனி அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், நடிகர் திலகம். இப்போ சிவாஜின்றதை விட நடிகர் திலகம்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். கலைமாமணி, எத்தனை ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், ஃபிலிம் ஃபேன்ஸ் அவார்ட்ஸ் அவருக்கு வந்திருக்குமா நம்ம சொல்லவே முடியாது. மாநிலங்களில் வந்த அவார்ட்ஸ். அவர் எத்தனை படங்கள் நடிச்சிடாரு என்னைக்கு தெரியாது எனக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் பண்ணியிருக்காங்க, ஹிந்தி கூட பண்ணியிருக்காரு, கன்னடம் பண்ணியிருக்காரு. ஹிந்தி மட்டும் ஜாஸ்தியாக பண்ணலை. லதா அம்மா கூட கேட்கும்போது ஏன் நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணலன்னு, எனக்கு என்னமோ அந்த மொழி அது ஒத்து வரல, எனக்கு விட்டுரு தங்கச்சின்னாங்க. இப்போ லதா அம்மா பேர் சொல்லும்போது உடன் பிறவா சகோதரர்கள் பாசமலரில் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி லதா அம்மா, சிவாஜி அண்ணா. சிவாஜி அண்ணாவோட படங்கள் எல்லாம் வீடியோ காப்பீஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதோ பேசும்போதோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்கவே முடியாது. பாலு எங்கண்ணா நான் அவ்வளோ மெட்ராஸ் வந்திருக்கும்போது அவங்க ஹோட்டலில் இருந்தாலும் நேராக இவரே போயிட்டு எடுறா சாமான்லாம் எடுத்துகிட்டு, எங்கடி நீ இப்படியா வாடி போடுது, எங்கே ஏன்டி ஹோட்டலில் அண்ணா இருக்கிறது தெரியாதவனுக்கு வீட்டுக்கு கொண்டாந்து வச்சு வீட்டில் தான் இருக்கணும். எல்லா சிஸ்டர்ஸுமே, உஷா மங்கேஷ்கர் 3வது சகோதரி, ரொம்ப அருமையான ஆயில் பெயிண்டிங் பண்ணுவாங்க. சாந்தி தியேட்டரில் ரொம்ப நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாவோட ஒரு ஆயில் பெயிண்டிங் அவ்வளோ அபூர்வமாக இருக்கும் அவங்க பண்ணினது. எந்த அளவுக்கு அவங்களுதுன்னா, தீபாவளி வந்தாச்சுன்னா ஒவ்வொரு தீபாவளிக்கும் சிவாஜி அண்ணா வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இனிப்பு பண்டங்கள் முதல் கொண்டு துணிமணிகள் போய் சேரணும். அது மஸ்ட். இவர் இந்த இன்விடேஷனுக்கு யூஎஸ் போயிட்டு அப்போ பாம்பேயில் இறங்கி தானே வந்தேன். பாம்பேலேருந்து நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க, லதா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. லதா அம்மாவோட அம்மா இருந்தாங்க. அவர் வீட்டுக்கு உள்ள அவங்க பூஜை ரூமுக்கு கொண்டு போய் ஆரத்தி எடுத்து கொடுத்து என் பையன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு, ஒரு தொடர்பு லதா அம்மாவோட ஃபேமிலியோட சிவாஜி அண்ணாவுக்கு. அதனால தான் கூப்பிட்ட உடனே அவங்க படத்துலேயும், ஆனந்த் படத்தில் பாடினாங்க, ஆனந்தமாக பாடினாங்க. இனி நேஷ்னல் அவார்டு, ஷெவாலியே, ஃப்ரெஞ்ச் கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி. அது நைட்ஹுட்னு சொல்கிறாங்க பாருங்கள். இங்கிலாண்டில் குவீன் கொடுப்பாங்க நைட்ஹுட்னு சொல்லி, லார்டுன்னு கூப்பிட்றதோ இல்லைன்னா சர்ன்னு கூப்பிட்றதோ எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைச்ச முதல் இந்தியன் சிவாஜி கணேசன் அவர்கள். தாதா சாஹேப் ஃபால்கே அவார்டு, பத்மபூஷன், என்டிஆர் நேஷ்னல் அவார்டு, வேறு என்னென்ன வந்திருக்கோ எனக்கு தெரியாது. நான் சிலது குறிச்சிக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன் நான் இங்கே. அண்டு ஆஃப்ரோ ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு எந்த படத்துக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்காக ஆஃப்ரோ ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டர் சிவாஜி கணேசன். முதல் தடவையாக ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்த இந்தியன் சிவாஜி கணேசன். இன்றைக்கி கேட்டாலும் சரி, ஈவன் யூ டாக் டு அமிதாப் பச்சன், சிவாஜி சார்னு எழுந்துச்சுன்னு இப்படின்னு, இஸ் குரு டு ஆல் த ஆக்டர்ஸ் அப்படின்வார். இது அவர் ரொம்ப சீனியராக இருந்தார், ரொம்ப புகழ் வாழ்ந்தவர். அதனால் நம்ம சொல்கிறதுக்காக இல்லை, அது தற்செயலாக நியாயமாக சகஜமாக வரக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். கூட்டு குடும்பத்தை பற்றி அவருக்கு எல்லாரும் ஒரே வீட்டில், அவங்க 3 சகோதரர்களையும் அப்புறம் அவருக்கு பிறந்த குழந்தைகளும் எல்லாருமே ஒரே வீட்டில், அவ்வளவு ஆனந்தம். அப்படிப்பட்ட அவர் பெரிய அவங்க அண்ணாவோட அவரோட தொடர்பு பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் சண்முகம் அவர் தம்பியோட அவருக்கு இருந்தது. ஏன்னா சண்முகம் இல்லாமல் சிவாஜி சார் கிடையவே கிடையாது. அண்ணா என்ன சாப்பிடுவார், ஷூட்டிங் போயாச்சுன்னா என்ன இருக்கணும், கார் எத்தனை மணிக்கு வரணும், என்ன சமாச்சாரம், எல்லாம் அக்ரிமெண்ட் எங்கே போடணும், சைன் எப்படி போடணும், இது சிவாஜி சார் ஒன்றுமே தெரியாது. அவர் என்ன சொன்னாங்க சைன் போடுவார். அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு அவருக்கு. அவர் இறந்து போகும்போது அதுக்கப்புறம் நான் மீட் பண்ண ஒரு வார்த்தை சொன்னார், எங்கடா சிவாஜி இருக்கா, பாதி போனான்னு சொல்கிறாங்க எல்லாரும், பாதி இல்லைடா முழுசாக போயிட்டான்டா சிவாஜி.
என் தம்பி போனதுக்கப்புறம் எங்கடா சிவாஜி, நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்படி தங்கமான ஒரு ஃபேமிலி, ராம்குமார் அண்ட் தம்பி பிரபு. எனக்கு ஆனந்தம், அப்பாவுக்கு பாடினேன், தம்பிக்கும் பாடினேன். அவ்வளோ அழகாக என் பாட்டுக்கெல்லாம் உயிர் விட்டு என்னை ஆனந்தப்படுத்திருக்கான் தம்பி பிரபு. கமலாம்மா எவ்வளவு எவ்வளவு பவ்யமான ஒரு அந்த மாதிரி ஒரு தாய் பார்க்க முடியாது. அவர் நம்ம விட்டு போகிறதுக்கு முன்னால், சில வருடங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டுக்கு போனேன். பெட்ரூமில் இருக்கார் மேலே அப்படின்னு போது அவர் வர சொல்லு, மேலே இங்கேயே வர சொல்லுனார். நேராக மேலே போனேன். டேய், நீ நடிக்கிறத பற்றி எனக்கு தெரியாதுடா, என்னடா இது படம் காதலன், படவா ராஸ்கல், எவ்வளோ அழகாக பண்ணிருக்கேடா நீ, எனக்கு பொறாமை வந்துடுச்சுடா, பொறாமை வந்துடுச்சு, ரொம்ப நல்லா நடிக்கிறடி படவா, என்ன மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா கமலாவா இப்படி சொல்லி ரொம்ப ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு. நான் கடைசியாக அவர் பார்த்த படம் தேவர் மகன். அதுதான் அவருக்கு நேஷ்னல் அவார்டு வந்து, ஸ்பெஷல் ஜூரி அவார்டு ஃபார் தேவர் மகன். என்ன சாபிஸ்டிகேட்டட் பர்ஃபார்மன்ஸ் சிவா. ஐயோ, எனக்கு கமல் வந்து ஹீரோ அந்த படத்தில், ஆனால் என்னை வந்து கூட்டின்னு போயிட்டார். as far as I am concerned personally, Shivaji held the hands of all the audiences and turned them towards him. அது ஓடவும் தான் அவர் போட்டது அவர் பையனாக இருந்தார் கமல்ஹாசன். இப்படிப்பட்ட ஒரு மகான் பற்றி பேசக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக், எனக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன கொடுத்து நம்ம நன்றியெல்லாம் தீர்த்துக்கலாம் இவங்களுக்கு, நமக்கு கொடுத்த அந்த மாதிரி கணங்கள், மணிகள், தினங்கள், வாரங்கள், மாதங்கள், சம்வத்சரங்கள், ஆண்டுகள் மட்டுமா, டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வரலாற்றில் ஒரு கிரேட் பொசிஷன். அவரோட சிலை பார்க்கும்போதெல்லாம் இறங்கி கால் தொட்டு கும்பிடணும்னு தோணும் எல்லாருக்கும். டிராஃபிக் ஜாம் ஆகிடும். முதல்ல அவர் சிலை வச்சது ஐ திங்க் பாண்டிச்சேரியில் வச்சாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் மெட்ராஸில் வச்சுருக்காங்க. இன்னொன்று எங்கெங்கே பட்டி தொட்டிலெல்லாம் அவர் சிலை வச்சுருக்காங்களோ நமக்கு தெரியாது. மகான் ஆர்டிஸ்ட், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் எவர் திஸ் கண்ட்ரியில், நான் சொல்கிறது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் எவர் திஸ் வேர்ல்டு ஹேஸ் ஃபவுண்ட் அவுட். சிவாஜி கணேசன் அவர் ஐயா அவர்களை பற்றி பேசிய இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ஒரு அவருடைய குழந்தை மாதிரி, அவரோட தம்பி மாதிரி நன்றி கடன் பட்டிருக்கேன் அவரை பற்றி பேசுகிறதுக்கு. சிவாஜி நாமம் எப்போவுமே இருக்கும் எல்லாரோட நாக்கில். அது கலைஞன் அப்படின்னா இம்மிடியட்டாக சிவாஜி தான் ஞாபகம் வர்றாரு நமக்கு. நடிகர்னா சிவாஜி தான் ஞாபகம் வர்றாரு நமக்கு. அண்ணான்னா சிவாஜி தான் ஞாபகம் வர்றாரு. அப்பான்னா சிவாஜி தான் ஞாபகம் வர்றாரு. அப்படிப்பட்ட மகான், அவருடைய நினைவுகள் சாஸ்வதம். தமிழ் வரலாற்றில் மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றில் நடிகர்களுக்கு இருக்கிற அந்த புத்தகத்தில் வந்து பெரிய சாப்டர் சிவாஜி அண்ணா அவர்களது. லாங் லிவ் சிவாஜி. நன்றி இவ்வளோ நேரம் கேட்டதற்காக. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் இட். சில தப்பு தண்டாக்கள் நடக்குது. பெரியவங்களை பற்றி பேசும்போது சிலது தெரியாமல் ஏதாவது சொல்லியிருக்கலாம், சிலது தெரிஞ்சது கூட சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். இந்த ஷூட்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து ஐயோ இது விட்டுட்டோமேனு தெரியும். எது இருந்தாலும் சரி, என் எனக்கு மனம் நிறைஞ்ச மாதிரி நான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கிறேன் அவரை பற்றி. அவருக்கு பாடின பாட்டுக்கள், அந்த படம் அவர் சொன்ன மாதிரி நான் போய் சித்ரா தியேட்டரில் பார்த்தேன். சுமதி அண்ட் சுந்தரி. சின்ன பையன் ஆகிட்டார் அவர். நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது என்னென்ன சேட்டுகள் சாதாரணமாக வருமோ ஒரு சிங்கருக்கு, ஆஸ் அன் ஆக்டர் ஹி ஹேஸ் டன் இட் ஆல். கிரிக்கெட் பவுலிங் எல்லாம் பண்ணுவார். அதுவே ஹி ஹேஸ் சங்கன் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். என் வயசுக்கு அவரை கொண்டு வந்துட்டார், என் வாய்ஸோட வயசுக்கு அவரை கொண்டு வந்துட்டார். தரையோடு வானம் விளையாடும்போது அப்படியே எனக்கு பயம் என்னன்னா, முதல் தடவை சிவாஜி சாருக்கு பாடுறேன்னா நான் ஆடியன்ஸ் அங்கீகாரம் கிடைக்குமா? டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடி வந்து அவருடைய புகழ் வந்து எப்படி நடந்த ரெண்டு பேரோட வந்து இணை பிரியா ஒரு காம்பினேஷனாக இருக்கும்போது ஒரு பொடி பையன் வந்து பாடிருக்கானே எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பாட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்தியாக வீட்டுக்கு போனேன் நான். நன்றி. இதை விட நினச்சிட்டு இருந்தால் என்னென்னமோ பேச வரும். பட் இன்னொரு தடவை பேசுகிறேன்னு என்னமோ எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இன்னும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்து அவரை பற்றி பேசுகிறேன்.
அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் குடும்பத்துக்கும் அவர் நண்பர்களுக்கும் கடவுள் எப்பொழுதுமே கருணை காட்டி எல்லாரும் நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வாழ்க தமிழ்.